ஜேடிகே டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சிறப்பாக வாலிப தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரத்திலே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லும்படியாக வந்திருக்கிற எங்களை நீதாமே ஆசீர்வதித்தரலும். எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று அங்கீகரித்து ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன். அருமை தகப்பனே, இந்த வாலிப தினத்தை கொண்டாடுகிறோம். வாலிப பருவம் குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட சிறந்த காலம். இது ஒருவரின் வாழ்க்கையில் வசந்த காலம். ஒரு சிறந்த மனிதனாக, குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவராக, புத்தியுள்ள ஸ்திரீயாக தன் வீட்டை கட்ட வாலிப பருவம் வளமுள்ளதாக, எல்லா வகைகளிலும் சிறந்து விளங்க வாலிப நாட்கள் பின்வரும் நாட்களில் சிறப்பிக்கும். வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டின் ஒரு நாள் உங்களுக்காக விசேஷித்து உங்களை உற்சாகப்படுத்த நல்வழிப்படுத்த கொடுக்கப்பட்ட இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாலிபரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வாலிப நாட்கள் உங்களை நல்முறையில் உருவாக்கும் சிறப்பான நாட்களாக அமைய என் பிரார்த்தனைகள். இயேசு கிறிஸ்துவின் வாலிப நாட்கள் எவ்வாறு இருந்தது என்பதை லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆம், இவ்விதமாக ஒவ்வொரு வாலிப சகோதரன் சகோதரியும் விருத்தி அடைவதே தேவனின் சித்தமாய் இருக்கிறது. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். சாலமோன் போல ஆண்டவரின் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரீர வளர்ச்சிக்காக நல்ல உணவு, உடற்பயிற்சி உதவுகிறது. சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நினைவு கொள்ளவும். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைக்கு அடிமை இவற்றிற்கு அடிமையாகாமல் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியுமாக ஒப்புக்கொடுங்கள் என்ற பரிசுத்த பவுலின் அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்கள். மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே என்று நீதிமொழிகள் கூறுகிறது. மற்றும் குடியை கெடுக்கும் என்ற வாசகங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைக்க அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் அவரை நேசியுங்கள். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாக அருளுவார். வளமான வாலிபத்தை அனுபவிப்பீர்கள். சங்கீதக்காரர் தாவீது ஒரு சிறந்த கவிஞன். அவர் வாலிபர்களை இவ்வாறு வர்ணிக்கிறார்: எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. ஞானி சாலமோன் வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சங்கீதம் 127:4 எழுதியுள்ளார். வேதத்தில் அநேக வாலிபர்கள் இவ்வாறு சிறந்த வாழ்வை வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் வாலிப பெண்களை எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை முதலிக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்கிறார். இப்படிப்பட்ட வாலிபர்கள் சிலரை நமக்கு முன்மாதிரியாக வேதத்தில் பார்க்கலாம். தாவீது ராஜாவின் வாலிப நாட்களை சற்று தியானிப்போம். தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவர், தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இளைஞன். 1 சாமுவேல் 16:13 அவனை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறது: அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவனை குறித்து சவுலின் வேலைக்காரன் இவ்வாறு கூறுகிறான்: அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று தாவீது என்றால் மிகையாகாது. தாவீது வாலிப வயதில் கர்த்தரை அறிந்திருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்த களத்தில் தன் சகோதரர்களை காண சென்றபோது பெலிஸ்தியன் கோலியாத்தின் சவாலை கேட்கிறான். அவன் கர்த்தரிடம் கொண்ட பக்தி வைராக்கியம் அவனை கோலியாத்துடன் யுத்தம் செய்ய ஏவியது. ஏன், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அவன் சிந்தித்தது கோலியாத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற முகாந்திரத்தை அவனுக்கு தந்தது. அரசன் சவுலிடம் தன் மந்தை ஆடுகளை பட்சிக்க வந்த சிங்கம் கரடிகளை கொண்டான் என்று தன் புயபலத்தை நிரூபித்தான். ஒரு கூழாங்கல்லால் கோலியாத்தை வென்றான். பலவான் கையில் உள்ள அம்பாக செயல்பட்டான்.
கர்த்தர் அவனோடு இருந்ததால் வெற்றி என்ற கனியை கொடுத்த விருட்ச கண்டு அல்லவா. தேவ ஞானம், திறமை, ஜீவனுள்ள தேவன் மேல் வைராக்கியம், ஆண்டவரின் கிருபை ஆகிய உன்னத குணங்கள் தாவீதிற்கு அவன் ஓங்கி வளர்கின்ற விருட்ச கண்டு என்ற வர்ணனை பொருத்தமானது அல்லவா. வேதத்தில் இன்னொரு சிறந்த வாலிபனை குறித்து அறிவோம். அவன் பேர் யோசேப்பு. முற்பிதா யாக்கோவின் மகன். தகப்பனால் நேசிக்கப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். தன் சகோதரர்களை விசாரிக்க சென்ற இடத்தில் யோசேப்பை பொறாமையால் குழியில் போட்டார்கள். அவனுடைய பலவர்ண அங்கியை மிருக இரத்தத்தில் தோய்த்து தகப்பனிடம் அவனை மிருகம் பீறி போட்டது என்றனர். ஆனால் அவனை இஸ்மவேலிடம் விட்டு பின் எகிப்தில் பார்வோன் பிரதானி போத்திபாரிடம் விற்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் பெற்றோர் உற்றாரை பிரிந்து தனிமையில் விடப்பட்ட யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். அவன் எஜமானின் மனைவி தவறான உறவுக்கு அவனை அழைத்த போது அவன் கூறியது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாவத்திற்கு விலகி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஆம்பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருந்தால் பாவத்தின் மேல் வெற்றி கொள்ள முடியும். சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று காக்கப்படுவோம். யோசேப்பின் சிறந்த குணம் மெச்சத்தக்கது. அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். ஆதியாகமம் 39:2. மட்டுமல்ல, தான் செய்யாத குற்றத்திற்கு சிறைவாசம் அனுபவித்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை உயர்த்தினார். தேவ ஞானம் அவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல உதவியது. ஒரு நாட்டையே பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றியது. ஆம், கர்த்தர் அவனோடு இருந்ததால் ஓங்கி வளர்கின்ற விருட்ச கண்டாய் விளங்கினான். மட்டுமல்ல, பஞ்ச நாட்களில் சகோதரர் எகிப்திற்கு உணவு வாங்க வந்தார்கள். அவர்கள் யோசேப்பை இனம் காணவில்லை. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்தான். அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவர்களை பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து எகிப்திலே அவன் சகோதரர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் அனைத்து அன்பாய் ஆதரித்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்றார். மன்னிப்பின் சிந்தை, பரிசுத்த வாழ்வு, நன்மை செய்தல் போன்ற நற்குணங்கள் ஒரு வாலிபனின் அலங்காரம். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு குறித்து இவ்விதமாய் கூறுகிறார். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆம், யோசேப்பு ஓங்கி வளர்கின்ற விருட்ச கன்று, கனி கொடுக்கும் செழிப்பான விருட்சம். வேதாகமம் கூறும் இன்னொரு சிறந்த வாலிபன் ஓங்கி வளரும் விருட்ச கன்று தானியேல் குறித்து நாம் சற்று பார்ப்போம். தானியேலும் அவனது நண்பர்கள் அனனியா, அசரியா, மிசாவேல் யூதேயா நாட்டிலிருந்து பாபிலோன் நாட்டிற்கு அடிமைகளாக சென்றவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆம், தானியேலின் நண்பர்கள் தீச்சூளையில் போடப்பட்ட போது தேவகுமாரன் அவர்களோடு இருந்தார். நெருப்பு அவர்களை தீண்டவில்லை. சிங்கங்கள் நடுவில் தானியேல் போடப்பட்ட போது கர்த்தர் அவற்றின் வாய்களை கட்டி போட்டார். ஆம், தானியேலும் அவன் நண்பர்களும் கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். நல்ல தீர்மானம் எடுத்தார்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவர் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். தானியேல் 1:17. ஞானத்தினாலும் கிருபை வரங்களினாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததால் அடிமைகளாய் இருந்தாலும் அவர்கள் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்து ராஜ்யத்தின் காரியங்களை விசாரிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். திராட்சை ரசம் போன்ற ராஜபோதனம் தீண்டப்படாதவர்கள் என்பதால் அவற்றால் தங்களை தீட்டுப்படாமல் காத்து கொண்டார்கள் தானியேலும் அவன் நண்பர்களும். மாது போதை போன்ற எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் உடன்பட மாட்டோம் என்று நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். இந்த நாட்களில் மனிதனை அடிமைப்படுத்தும் ஒன்று நம் கைகளில் உள்ள அலைபேசி, மொபைல் ஃபோன். அதை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். ஸ்மார்ட் ஃபோன் அல்லது இன்டர்நெட் அதிகமாக பயன்படுத்துவது, அதாவது மொபைல் அடிக்ஷன், மனநலத்தையும் உடல் நலத்தையும் கடுமையாக பாதிக்கும். சில நன்மைகள் உண்டு என்ற போதிலும் அதற்கு அடிமையானால் பல தீமைகளை விளைவிக்கும். நன்மையான தேவைகளுக்கு மாத்திரம் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ராஜாவின் கட்டளைப்படி
நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை வணங்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் ஒருவர் தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் என்று தைரியமாய் மறுத்தார்கள். தீச்சூழலில் போடப்படுவார்கள் என்ற போதிலும் தைரியமாய், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறினார்கள். கர்த்தர் அவர்களை நெருப்பின் அகோரத்திற்கு விடுவித்தார். தானியேலும் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அனுதினமும் 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினான். சிங்கக்கெம்பியில் போடப்பட்ட போது கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை தானியேலுக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தானியேலைப் போல சிறந்த ஜெப வாழ்க்கையை கடைபிடியுங்கள். விசுவாசம் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் அளவிடற்கரியதாய் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். மந்தை மேய்ப்பவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு பொறாமையினால் குழிக்குள் போடப்பட்டான், சிறைவாசம் அனுபவித்தான். ஆனால் கர்த்தர் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். அடிமைகளாக வாழ்ந்த தானியேலும் நண்பர்களும் அரசாங்கத்தின் பெரிய பொறுப்புகளை வகித்தார்கள். சாலமோன் ஞானி வாலிப சகோதரர்கள் இவ்வாறு வர்ணிக்கிறார்: வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சங்கீதம் 127:4. ஆம், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் கர்த்தர் கையில் அம்புகளாக பயன்பட வேண்டும். உங்களை கர்த்தர் கையில் அர்ப்பணியுங்கள், அவர் உங்களை தன் கருவியாக பயன்படுத்துவார். கிதியோன் என்ற வாலிபன் தங்களை ஆண்டு கொண்ட மீதியானருக்கு பயந்தான். ஆனால் கர்த்தரின் தூதன் அவனை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற பொழுது கர்த்தர் கையில் அம்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன ஆச்சரியம்! அதே மீதியானரை முறியடித்தான். இவ்வாறு அநேக வாலிபர்கள் கர்த்தரின் அம்புகளாக பயன்பட்டார்கள். நம் நாட்டிற்கு வந்த அநேக மிஷினரிகள் வாலிப வயதில் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம் நாட்டிற்கு வந்து சிறந்த பணி செய்தார்கள். சபைகள், பள்ளிகள் நிறுவினார்கள். அநேக சமூக சீர்திருத்தங்கள் அவர்களால் நடைபெற்றது. ஆம், அவர்கள் பலவானாகிய கர்த்தரின் கையில் அம்புகளாக செயல்பட்டார்கள். ரெவரண்ட் ரெய்னியஸ், ராக்லன், கால்டுவெல் போன்ற நற்செய்தியாளர்கள் தங்கள் வாலிபத்தில் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களுடைய தேவ பக்தி, விசுவாசம், ஊழிய வாஞ்சை போன்ற விசேஷித்த குணங்கள் நம் நாட்டிற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தது. வாலிபத்தின் மகிமைதான் என்னே. சங்கீதக்காரன் தாவீது வாலிப பெண்கள் இவ்வாறு வர்ணிக்கிறார்: எங்கள் குமாரத்திகள் சித்திரன் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144:12. ஒரு சிற்பாசாரி கல்லை உளியை கொண்டு வெட்டி செதுக்கி விலையுயர்ந்த சிற்பமாக மாற்றுகிறான். அவ்வாறு வாலிப பெண்கள் பாவ சுபாவங்கள் விட்டுவிட்டு நற்குணங்களால் நிரம்பும் போது அவர்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லாக மாறுகிறார்கள். வேதத்தில் 2 நபர்களே மூளைக்கல் என குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஒன்று இயேசு கிறிஸ்து, மற்றொன்று குமாரத்திகள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது: இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சைக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் என்று ஏசாயா 28:16 தீர்க்க தரிசனமாக குறிக்கப்பட்டுள்ளார். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கும் மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. வாலிப பெண்களும் அவ்விதமாக அழைக்கப்படும் பொழுது அவர்களின் மூளைக்கல் என்று குறிப்பிடப்பட்டதினால் அவர்களின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? மூளைக்கல்லாக விளங்கிய 2 பெண் கதாபாத்திரங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். எஸ்தர், அவள் ஒரு யூத பெண், அனாதை, அடிமை, உறவினர் மொர்தெகாயின் வளர்ப்பு மகள். ஆனால் ஆண்டவரின் அனாதி தீர்மானத்தின்படி அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாக பட்டணத்து ராணியாகும் பாக்கியத்தை பெற்றாள். யூத குலத்தை சேர்ந்த எஸ்தர் யூத குலத்தின் அழிவிற்கு ஆமான் என்ற கொடியவன் சதித்திட்டம் போட்டபோது தன்னையும் யூத காலத்து அனைவரையும் உயிரோடு காப்பாற்றினாள். இது எவ்வாறு நடந்தது? தன் தோழிகளோடு இணைந்து உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் அருளிய ஞானத்தினால் திறமையாக அரசனுடன் பேசி தன் சொந்த ஜனங்களை அழிவு நின்று காப்பாற்ற ஆதாரமாய் விளங்கினாள். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். மூளைக்கல் இயேசுவின் குணாதிசயங்களை அவள் பிரதிபலித்தாள். தன் மக்கள் மேல் அன்பு,
கர்த்தர் மேல் ஆழ்ந்த விசுவாசம், ஜெபம் அசாத்தியமான ஒன்றை சாத்தியமாக்கியது. ஆம், அடிமை பெண் அரசியாக உயர்த்தப்பட்டு அரண்மனை மூலைக்கல்லாக விளங்கினாள். கர்த்தர் அவளோடு இருந்தாள். அவரே எஸ்தரை ஒரு சிற்பமாக செதுக்கி மூலைக்கல்லாக மாற்றினார். ரூத் மோவாபிய பெண் குணசாலி என்று போவாசால் நற்சாட்சி பெற்றாள். நகோமி அவளது மாமியாருடைய தெய்வமாகிய யெகோவாவை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். மிகவும் சிறந்த தீர்மானம் அல்லவா? தெய்வீக குணங்கள், அன்பு, பணிவு, கீழ்ப்படிதல், தெய்வ பயம் போன்ற நற்குணங்களால் அலங்கரிக்கப்பட்டாள். அவள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூலைக்கல். வாலிப சகோதரிகளே, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல் என குறிப்பிடப்பட்டுள்ள நீங்கள் பாக்கியவதிகள். இந்நாட்களில் ஒருவேளை சுமை தாங்கும் கற்களாக கருதப்பட்டாலும் அவளிடம் காணப்படும் தெய்வ பயம், தெய்வீக குணங்கள் சித்திரம் தீர்த்த மூலைக்கல்லாக அவர்களை மாற்றுகிறது. இப்படிப்பட்ட நற்குணசாலியான பெண்கள் முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தவர்கள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் புகழ்கிறது. ஏமி கார்மிக்கல், ஐடாஸ் கடல் போன்ற அயல் நாட்டிலிருந்து வந்த மிஷனரிகள் வாலிப வயதிலே நம் நாட்டிற்கு வந்து இந்திய பெண்களின் அவல நிலைகளை தங்களுடைய தியாக வாழ்க்கையால் மாற்ற அவருடைய துணிவு, திறமை அவர்கள் மூலிகள் என்று நமக்கு பறைசாற்றுகிறது அல்லவா? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாலிபம் ஓங்கி வளர்கின்ற விருட்சத்தின் கண்டாயிருக்க, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல்லாய் திகழ உங்களுக்கு சில ஆலோசனைகள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு உத்தவ ஜீவி செய்ய உங்களை கர்த்தரின் கையில் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பலவான்களாகிய கர்த்தரின் கையில் உள்ள கூறாக்கப்பட்ட அம்பாக பயன்படுவீர்கள். வேதம் வாசிக்கும்போது அவர் உங்களுடன் பேசுவார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால்தானே. ஆம், பசுத்தமாய் வாழ வேத வசனங்கள் நமக்கு உதவுகின்றன. அவை நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறது. நம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக நாம் கர்த்தர் விரும்பும் வாழ்க்கையை வாழ உதவுகின்றன. தானியேலின் ஜெப வாழ்க்கை உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். ஜெபமே ஜெயம் என அறிந்து கொள்வீர்கள். மேய்ப்பன் தாவீதை ராஜாவாக்கிய கர்த்தர், புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக்கிய நம் தேவன், அடிமைகளாக இருந்த தானியேலையும் அவன் நண்பர்களையும் பாபிலோன் தேசத்தின் அதிபதிகளாக மாற்றியவர், அவர்கள் காரியங்களை ஜெயமாய் இருக்க செய்தவர், உங்களின் ஜெய கம்பீரமாய் விளங்குவார். ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டுமல்ல, சரீர வளர்ச்சியிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். சரீர இச்சைகளுக்கு விலகி வாழ்க தீர்மானம் எடுங்கள். தானியேல் எடுத்த தீர்மானத்தை நினைவில் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள், சத்துள்ள உணவு சரீரம் பலன் கொள்ள உதவும். நீதிமொழிகள் 20:29 சொல்கிறது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். ஆம், கிதியோனை, தாவீதை பராக்கிரமசாலிகளாய் மாற்றிய கர்த்தர் உங்களை பலசாலிகளாக மாற்றுவார். உங்கள் நண்பர்களை ஞானமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தவறான பழக்க வழக்கங்களுக்கு உங்களை வழி நடத்தாமல் மாறாக நற்பண்புகள் பெற்ற நல்ல நண்பர்கள் உங்கள் வாலிப நாட்களை மகிழ்ச்சியாக்குவார்கள். இயேசு கிறிஸ்துவே சிறந்த நண்பர், அவர் வாலிபரின் தோழர். நல்ல நண்பனை தேடு, நல்ல நண்பனாயிரு. விலைமதிப்பற்ற உங்கள் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். குட் ஹாபிட்ஸ் அண்ட் குட் ஹேபிட்ஸ், அதாவது நல்ல பொழுதுபோக்கு பழக்க வழக்கங்கள் ஒருவரின் சோர்வை அகற்றி மன அழுத்தத்தை நீக்கும், உற்சாகம் அளிக்கும். பயன்படும் பொழுதுபோக்குகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஓடி விளையாடும் விளையாட்டுக்கள் உண்டு. சரீரம் பலன் பெறும். செஸ், கேரம் போன்ற பல பொழுதுபோக்கு விளையாட்டுகள் நல்ல நட்பை வளர்க்கும், மனதை சுறுசுறுப்பாக வைக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவை உங்கள் படிப்பு நேரம், வேலைகளை பாதிக்கக்கூடாது. புஸ்தகங்களை வாசிப்பது சிறந்த பொழுதுபோக்கு, அறிவை வளர்க்கும். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்னும் சிறந்த கவிஞன் கூறுகிறார், there is no friend as loyal as books. புஸ்தகங்கள் வாசிப்பது மனம், இருதயம், ஆத்மாவை பலப்படுத்தும். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர் என்ற மேற்கோள் வாசிப்பதின் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர், மறுரூபப்படுத்தும் தன்மையை விளக்குகிறது. நல்ல புத்தகங்களின் வலிமை மனிதனின் ஆற்றலை அதிகரிக்கும். நம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள், one best book is equal to 100 good friends, but one good friend is equal to a library. ஆம்,
உங்கள் வாலிபத்தின் செழுமை, வெற்றி போன்றவை நீங்கள் தெரிந்து கொள்ளும் புத்தகங்கள், நண்பர்களை பொறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திறன், வாழ்வில் நல்ல குறிக்கோள் போன்றவை உங்களை சாதனையாளராக மாற்றும். படைப்பாற்றல் திறனை பெறுவீர்கள். கிரியேட்டிவிட்டி. முயற்சி செய்யுங்கள். கவிதை எழுதும் திறன், கதை, புதினம் எழுதும் தாளந்துகள் உங்களில் புதைந்து கிடப்பவைகளை உலகிற்கு கொண்டு வாருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்பவர் படைப்பாற்றல் என்பது அறிவு மகிழ்ந்து விளையாடுவதாகும் என்கிறார். ஆம், உங்கள் தாளந்துகள், திறமைகள் வெளிப்படுவது, வளர்ப்பது வாலிப நாட்களில்தானே. இன்னிசை கருவிகளை மீட்ட கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். இசைக்கருவிகள் மீட்டுவது நமக்கு மகிழ்ச்சி தருவது மட்டுமல்ல, கேட்போருக்கு ஆறுதல், சமாதானம் தருவதாகும். சிறந்த பயனுள்ள பொழுதுபோக்குகளை தெரிந்து கொண்டு உங்கள் வாலிப நாட்கள் உங்களை உற்சாகப்படுத்த பயனுள்ளதாய் அமைய என் வாழ்த்துக்கள். பெண்களுக்கே உரிய சில பொழுதுபோக்குகளை குறிப்பிட விரும்புகிறேன். தையல் வேலை சிறந்த ஹாபி மட்டுமல்ல, அது ஒரு கலையும் கூட. சோயிங் மிஷின் பயன்படுத்தி தையல் கலையில் சிறந்து விளங்கலாம். நமக்குரிய ஆடைகளை நாமே தைக்கும் பொழுது நமக்கு அது மிகுந்த சந்தோஷம் தருவது மட்டுமல்லாது, நம் தேவைகளை நாமே பூர்த்தி செய்வது வீண் செலவை தவிர்க்கும். அதன் மூலம் வருமானம் பெறுவது எவ்வளவு மகிழ்ச்சி மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் உதவுகிறது. வேதத்தில் சொற்கள் என்ற பெண் அநேகருக்கு தன் தையல் திறமையால் உதவி செய்தாள் என்று வாசிக்கிறோம். தையல் கலையில் இன்னும் அநேக பிரிவுகள் உண்டு. எம்ப்ராய்டரி, இன்னும் மற்றும் நிட்டிங், குரோஷே போன்ற பல வகைகள் உண்டு. இவற்றை நாம் கற்றுக்கொண்டு அதை நமக்கு பொழுதுபோக்காகவும் நம்முடைய பழக்கத்தை ஒன்றாக வைத்து கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் பயனுள்ளவர்களாக வாழ்வோம். சமையல் ஒரு கலையாகும். ஒவ்வொரு பெண்ணும் சமையல் கலையில் தேர வேண்டும். பல வகையான சமையல்கள் உண்டு. இந்நாட்டில் அநேகர் யூடியூப்பை பார்த்து பல வகையான உணவுகளை சமைக்கின்றனர். அவை நமக்கு தண்ணீரை தருவதோடு குடும்பத்தினரும் மகிழ்ச்சி பெறுகின்றனர். நல்ல சுகாதாரமான சுத்தமான உணவுகளை தயாரித்து கொடுப்பதில் நமக்கு ஒரு தன்னிறைவு உண்டல்லவா. வாலிபர் அலங்காரம் பராக்கிரமம் என்றால் பெண்கள் தங்களை அலங்கரித்து அழகை பெருகூட்ட விரும்புகின்றனர். அது தவறல்ல. வேதத்தில் அநேக அழகிய பெண்களை பார்க்கிறோம். ராகேல், எஸ்தர், பத்சேபாள், சாராள், அபிகாயில் என பல ரூபவதிகளை நாம் அறிகிறோம். அலங்காரம் அழகுபடுத்துதல் தவறல்ல. ஆனால் அழகு மற்றவர்கள் இச்சையாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 31:10 கூறுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆம் அருமை சகோதரிகளே, 1 பேதுரு 3:4-5 சொல்வதை கேளுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இவ்விதமாய் உங்களை நீங்கள் அலங்கரிக்கும் போது வெளியேறப்பெற்ற பெண்களாய், குடும்பங்களை, சபையை, சமுதாயத்தை அலங்கரிக்கும் பெண்களாய், சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல், புத்தியுள்ள ஸ்திரீ என்பதாக தன் வீட்டை கட்டுகிறாள் என்பதாக நீங்கள் புகழப்படுவீர்கள். அருமை வாலிப சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க ஓங்கி வளர்கின்ற விருட்ச கண்டுகளாக சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல்லாய் விளங்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. பலவனாகி அவர் கையில் அம்புகளாக பயன்படுத்தப்பட்டு அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை உயர்த்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்பின் தகப்பனே, எங்கள் குடும்பங்களில், சபைகளில், சமுதாயத்தில் வாழும் அருமை வாலிப சகோதரிகளை ஆசீர்வதியும். வாலிபர்கள் தோழனாகி நீர் ஒவ்வொரு வாலிப பெண்ணையும் வாலிப சகோதரனையும் ஆசீர்வதித்தருளும். உம்மை போல ஞானம், வளர்த்தி, தேவக்கிருபை, மனுஷ தயவினை நிறைந்து வாழ கிருபை செய்யும். தாவீதோடு, யோசேப்போடு, தானியேலோடு இருந்த கர்த்தர் ஒவ்வொரு வாலிப சகோதரியுடனும் இருந்து அவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தி அருளும். அன்பின் கர்த்தாவே, உம் கையில் ஒரு அம்பாக அவர்களை பயன்படுத்தும். வாலிப நாட்களை வீணாக்காமல் மாறாக நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள் பெற்று
வருங்காலத்தில் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக பயன்படும் நல்ல குடும்ப தலைவர்களாக தலைவிகளாக அவர்களை உருவாக்கும். யாவரும் அவர்களை புகழ்ந்து ஓங்கி வளர்ந்த விருட்ச கண்டுகளாய் சித்திரம் தீர்த்த அரண்மனை கற்களாய் வாழ கர்த்தாவே அவர்களை கையில் எடுத்து அம்புகளாய் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறடிக்கிறோம் அருமை தகப்பனே. ஆமேன்.